ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்போர் கிரியேஷன். டுடே எம்போஸ்டு த்ரெட் லோடிங்கில் ஃப்ளவர் த்ரெட் லோடிங் பார்க்கலாம் வாங்க. இதில் டைப் 2 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக ஒரு பூ டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து உள்ளார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம். எம்போஸ்டாக தெரியறதுக்காக தான் இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டோன்லாம் நம்ம ஒட்டியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கலாம், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ரவுண்டாக இருக்கட்டும், திலகம் ஷேப்பு, இந்த ஷேப்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா. இப்போது ஃபஸ்ட் மெத்தடில் வந்து நம்ம த்ரெட்டு பார்த்தோம். த்ரெட்டு வந்து உள்ளார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டிச்சஸ் பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா. இது வந்து செகண்ட் மெத்தட். சரியா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர்றதுக்காக நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஜரியில் சுற்றி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன், செயின் ஸ்டிச் கொடுத்து. சரியா? இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங்கில் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா. பேசிக் பார்க்காதவங்க பேசிக் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு ஃப்ளவரில் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் தான் நம்ம இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? கோட்டுக்கு வெளியில் லாக் வைப்போம். இந்த கோடு இருக்குது இல்லையா, இப்போது உள்ளார இருந்து வெளியில் லாக் வச்சு எடுப்போம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது புரியும். எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிச்சுக்குவோம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் இந்த இதழுக்கு உள்ளார ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு லாக் ஸ்டிச்சு. திரும்ப போகிறேன், இங்கே உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு. சரியா? இப்போது இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோன் வந்து இதில் இன்னும் பெருசாக இருக்குது. உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக வேணும்னா அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. என்கிட்ட ஸ்டோன் இல்லை, அதனால் நான் அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இப்போ எல்லோ கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லோ கலர் ஸ்டோன் கூட கொடுத்துக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்காக, இல்லை ரொம்ப எம்போஸ்டாக தெரியணும்னா இன்னும் நிறைய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் விற்கிது. அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் இந்த த்ரெட் லோடிங் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு. ஒரே சேம் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து ஒரு டைம் வந்து த்ரெட்டு விலகும். த்ரெட்டு வந்து என்னாகும், முன்ன பின்ன இப்படி விலகும் போது உள்ளார என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியும், ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். சப்போஸ் விலகுச்சினாலும் அந்த அதே சேம் கலரில் இருந்தால் தெரியாது. பாருங்கள், உள்ளார அவுட்டரில் உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சு. என்னோடய பேசிக் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போய் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் ஃபில்லிங் கொடுக்குறேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு புரியும். இங்கே என்ன போட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கிராஸாக வச்சிட்ருக்கு. அதனால தான் எனக்கு லைன் வந்து கொஞ்சம் கிராஸாக போயிருக்கு. த்ரெட் லோடிங் வந்து கொஞ்சம் கிராஸாக போயிருக்கு, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இந்த நெக்ஸ்ட் லைன் வரும்போது நான் கண்டினியூ பண்ணி ஃபில்அப் பண்ணி எடுத்துப்பேன். அதே மாதிரி செகண்ட் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கேன். உள்ளார வந்து இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே அவுட்டில் வந்து பெருசாக இருக்குது, உள்ளார இன்னரில் வந்து சின்னதாக இருக்குது. பேசிக்கில் என்ன சொல்லி கொடுத்தேன், இங்கே அவுட்டரில் பெருசாக இருக்கும்பொழுது என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் வந்து உள்ளார வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து பாதியிலே நிறுத்திக்கணும். பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் 1 விட்டு 1 ஸ்டிச் வந்து இங்கே எண்டிங்கில் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த ஸ்டிச் வந்து இதோட கொடுத்துப்பேன். நான் கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் வச்சுட்டு திரும்ப போயிட்டு
ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட் லைனுக்கு வருவேன். திரும்ப பாருங்கள். இப்போது போகிறேன்னா போயிட்டு லாக் வச்சு எடுத்துகிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவேன், ஏன்னா இங்கே இடம் கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவேன், இங்கே முக்கால்வாசி உள்ள பாதியிலேயே என்ன பண்ணுவேன், லாக் கொடுத்து திரும்ப ஹெட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ மறுபடியும் வரும்பொழுது எண்டுக்கு முடிகிற இடத்துக்கு நான் வருவேன் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு. இதில் பாருங்கள் ஃபில்லிங் கரெக்டாக வந்திருக்கா. அதே மாதிரி கொஞ்சம் கிராஸும் வச்சுட்டேங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஃப்ளவர் வந்து இங்கே அகலத்தில் வரும்பொழுது, இங்கே குறுகலாக வரும்பொழுது இந்த மாதிரி பாதியில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். சரியாக ஃப்ளாட் லோடிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன போட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்த இதற்கு போகிறேன் நான். இப்போது இந்த சைடு வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அடுத்த இதழுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே பாதி எடுத்துகிட்டு இங்கே ஃபில்லப் பண்ணிவிட்டு இங்கே போனோம்னாக்கா இங்கே பக்கத்தில் வந்து இங்கே ஃபில்லப் கொடுத்துட்டோம். அடுத்தது திரும்ப நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். அதனால் இப்போ இந்த சைடு முடிச்சாச்சா, இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இதில் வந்து எம்போஸ்டு வந்து என்ன ஆகுது, லைட்டாக தான் தெரியுது. உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இன்னும் பெரிய ஸ்டோன் வச்சா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப எம்போஸ்டாக காட்டும்.
இப்போ ஒரு இதில் 8 இதழ் இருக்குது. இதில் 4 வந்து நான் ஸ்ட்ரெயிட்டில் ஃபில்அப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிராஸில் பார்க்கலாம் வாங்க. கிராஸ் லோடிங் ஸ்டிச்சில் பண்ணுவோம் இல்லையா, இப்போது ஃப்ளாட் லோடிங்கில் ஸ்ட்ரெயிட்டு, இப்போது இந்த மீதி 4 வந்து கிராஸு. இது அந்தளவுக்கு கேமராவில் தெரியல சரியா. இங்கே ரவுண்டாக தெரியுது, திலகம் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக ரவுண்டாக தெரியுதுங்களா, எம்போஸ்டாக. நேரில் பார்க்குறது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நீங்கள் உங்களுக்கு பெரிய ஸ்டோன் வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ கிராஸாக வைக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே உள்ளார இங்கேருந்து எடுத்துகிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இங்கே வெளியில் ஒரு லாக் வச்சு திரும்ப இங்கே கிராஸாக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இங்கேயே திரும்ப ஒரு லாக் வச்சு எடுத்துக்கிறேன். திரும்ப போகிறேன், கிராஸாக தான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், கிராஸ் லோடிங் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் கீழே போட்டு த்ரெட்டு இதை கொஞ்சம் மேலே போய் தூக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லீஃப் வந்து லீஃப் இல்லை, இதுக்கு நேம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரில, இதழ் என்ன போட்டு முடிச்சுக்கிறேன். இதழுக்கு என்ன சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துட்டேன். இதழுக்கு இங்கிலீஷில் என்ன? இப்போ அதே மாதிரி இங்கே கிராஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே அடியில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் கிராஸ் லோடிங்கில் கொடுக்கும் பொழுது. எப்போவுமே ஒரு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், அது டக்குன்னு என்ன ஆகும், மறந்து போயிடும். எனக்கும் அதே மாதிரி தான். இப்போது இதழுக்கு என்ன இங்கிலீஷில் மறந்துட்டேன். கிராஸ் லோடிங் வந்து பேசிக்கில் போயிட்டு பாருங்கள். எப்போவுமே இப்போ இந்த அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம பேசிக்கில் நல்லா கற்று வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். இதே மாதிரி நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் நான், சரிங்களா. இதான் அவுட்புட்டு. இதில் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் வந்து பீட்ஸ் கொடுத்து நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். அவுட்டர்லேயும் இந்த இன்னர் ஃபுல்லாகவே நான் பீட்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கிறேன், சரியா. இந்த ஃப்ளவர் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அவுட்டரில் வந்து கோல்டு கலர் பீட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சென்டரில் நீங்களே இதே மாதிரி பெரிய ஸ்டோன் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.